இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம இந்தியாவில் கொடுக்குற உயர விருதான இந்த 4 விருதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் குரூப் 1 கொஸ்டினில் கேட்ட கொஸ்டின். பாரத ரத்னா, பாரத ரத்னா 1, பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ. இந்த 4 விருதும் பார்த்திங்கன்னா நமக்கு 1954 ஜனவரி 2லேருந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த 4 விருதுகளும் பார்த்திங்கன்னா 1977 80 பார்த்திங்கன்னா இதை மொராசி தேசாய் கவர்மெண்ட், பிஜேபி கவர்மெண்ட் வந்தப்போ இதை பேன் பண்ணியிருந்தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 18 படி இது பட்டங்கள் கொடுக்கறது வந்து மக்களிடையே சமத்துவன்மை குறைக்குதுன்னு சொல்லி இது நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. ஆனால் 1980 இந்திரா காந்தி அவங்க வந்ததுக்கப்புறம் மறுபடியும் இதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் 1995 சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிடுச்சுன்னா, இந்த 4 விருதுகளும் வந்து ஒருத்தவங்க ஊக்கப்படுத்துறதுக்காக தான் கொடுக்குது. இது வந்து பட்டங்களை ஒழித்தல்ங்கிற ஆர்டிகல் படி வராதுன்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பாரத ரத்னா வந்து சமூக சேவை, இலக்கியம், விஞ்ஞானம், கலாச்சார வளர்ச்சி இதில் வந்து சிறந்து விளங்குறவங்களுக்கு கொடுக்குறாங்க. பத்ம விபூஷன், பத்மபூஷன் இது பார்த்திங்கன்னா இயர்லி ஒன்ஸ் கொடுக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா எந்த ஒரு துறையில் சிறந்து விளங்கினாலும் இந்த விருது கொடுக்குறாங்க. பத்மஸ்ரீ வந்து கலை, அறிவியல், தொழில் இதே மாதிரி ஏதோ ஒரு துறையில் சிறப்பாக விளங்குற குடிமக்களுக்கு இந்த விருது கொடுக்குறாங்க. இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டீல் தெரிஞ்சால் கமெண்ட் சொல்லுங்கள். நன்றி.